வேலூர் ரெஸ்டாரண்ட் டார்லிங். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் 2:36 ஆகிடுச்சு எங்களுக்கு லஞ்ச் டைமிங். ஸோ இந்த காம்போவில் என்னென்ன ஆட் ஆகிருக்குது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க, அந்த க்ரீன் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாட் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த டார்லிங்குடைய நேம் வந்து ரெஸ்டாரண்ட்டுடைய நேமு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுதாங்க மெயின் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் பிளேட் கொடுத்துருப்பாங்கங்க. எனக்கு கேட்டால் வாழை இலை கொடுத்துருக்கலாம், இது கொஞ்சம் மைனஸாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வாழை இலை கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் மெயின் வந்துட்டு. ஸோ அங்கே சாப்பிடும்போது வாழை இலை போட்டு தாங்க வைப்பாங்க சாப்பாடு வந்துட்டு. ஸோ ஒயிட் ரைஸு, சாம்பார், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளியோதரை, அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை கொடுத்துருப்பாங்க, பாயசம் கொடுத்துருப்பாங்க, ஜவ்வரிசி, பைத்தம்பருப்பு பாயசம், மோர் குழம்பு, தயிர், ஸோ அதுக்கப்புறம் இந்த கீரை கூட்டு, ரசம், அப்பளம், அதுக்கப்புறம் ₹1 பாக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்கல் கொடுத்துருப்பாங்க, பூண்டு ஊறுகாய், அது சால்ட்டு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சோம்பு நினைப்பேன், ஏன்னா டைட்டிஷியன் ஆகிறதுக்கு சோம்பு கொடுப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டேன். ஸோ அது வந்து சால்ட்டு பாக்கெட்டுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த காம்போ. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170ங்க. நான் இதோடைய ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஒத்தான்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப வந்து ஒத்தனுக்கு தான் சொல்ல முடியாது, ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே டேஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் டார்லிங் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இன்னொரு நாள் வந்து பார்த்தா நாங்கள் நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.